வெல்கம்ஸ் டு ஆமினா சமையல். நாம் இன்றைக்கி சிக்கன் லாலிபாப் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 kg சில்லி சிக்கன் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். இதை இப்போ நான் பாருங்க கீரல் போடலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி 4 கீரல் போட்டுக்கலாம். அப்போதான் நான் போடுற மசாலா இதில் ஒட்டும். இதே மாதிரி நான் எல்லா சிக்கன் லாலிபாப்லையும் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் நல்லா இது நீட்டாக இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா பார்க்கலாம். 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் மாவு, இப்போ 4 ஸ்பூன் மிளகாத்தூள், சின்ன ஸ்பூன் தயிர் ஒரு 1/2 கப். நான் முட்டை எக்கு போடல, அதனால் தயிர் ஒரு 1/2 கப் போடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். புளிப்புக்காக நான் இந்த சாஸ் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் சால்ட். இதோட அரை லெமன் புழிஞ்சு விட்டுறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி நம்ம வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும், ஏன்னா தயிர் ஊற்றிருக்கோம், அதனால் அதில் இருக்கிறதே போதுமானது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த லாலிபாப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் தயிர் அதிகமாக செய்திருக்கேங்காட்டி எக்கு போடல. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, எல்லாத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு கொஞ்சம் ஊற வச்சிடலாம். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பட்ரு போடுறேன். இது எதுக்காகனா நல்லா வாசனைக்காகவும் ருசிக்காகவும். பாருங்கள், இப்போ இந்த லாலிபாப்பை இதில் போட்டோங்க. நாங்கள் பெருசாக கட் பண்ணியிருக்கங்காட்டி நான் ஒரு 3 பீஸ் போடுறேன். நீங்கள் உங்கள் பாத்திரத்தை பொறுத்து ஒரு 4, 5 அப்படி போட்டுக்கலாம். நான் இதில் கலருக்காக எந்த பவுடரும் ஆட் பண்ணல, ஏன்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப கேடு, ருசியும் கொடுக்காது. நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்காவது இந்த சிக்கனை நல்லா குக்கிங் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், எண்ணெயில் எந்த மசாலும் ஒட்டவே இல்லை. நான் கலருக்காக எந்த பொடியும் ஆட் பண்ணவும் இல்லை. பாருங்கள், சிக்கனில் நல்லா மசாலா ஒட்டி இருக்குது.
நான் ஃப்ளேமு மீடியமும் இல்லை ஹைலியும் இல்லை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த லாலிபப்லாம் குழந்தைகளுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, இப்போ லாலிபாப் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். மீதி இருக்கிறது இதே மாதிரி போட்டு எடுத்துடுறேன். சூப்பரான லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.